ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்றைக்கி வந்து ஜூலை மந்த்து ஸ்டார்டிங்கில் நான் எப்படி கிராசரிஸ்லாம் வாங்குவேன், என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். கூடவே சேர்ந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நியூ திங்ஸ்லாம் தேவைப்படுது. இது வரைக்கும் 1 இயர்க்குள்ளே திங்ஸே தான் வச்சிட்ருக்காங்க. ஸோ 1 இயர் 3 மந்த்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் நியூ திங்ஸ்லாம் வாங்கி அவங்கள அப்கிரேட் பண்ணலான் இருக்கோம். அதுக்காக தான் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஷாப்பிங்காக கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பேபி ப்ராடக்ட் தான் வாங்க வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து வாங்க வந்திருக்குது பேஸ்ட்டு. ஸோ இதில் எங்கேயாவது பேபி பேஸ்ட் இருக்கான்னு நான் பார்த்தேன். பட் நம்ம வாங்குகிற பேஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து பேபி பேஸ்ட் இல்லை. நான் இப்போ யூஸ் பண்ணுறது 0 to 1 இயர்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ எனக்கு 1 to 2 ஏதாவது கிடைக்குமா? அப்புறம் என்னோடய பேஸ்ட்டும் காலி ஆகிட்டு. ஸோ நான் அதனால வாங்க வந்திருக்கேன். பட் எனக்கு வந்து கோல்கேட்டில் தான் கிடச்சிது. அதுவும் ஃப்ளோரைடோடு வந்தது. ஸோ நான் வாங்கலை. கூடவே சேர்ந்து டயப்பர் வந்து இது வரைக்கும் அவளுக்கு வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி உள்ளது தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். அதில் வந்து இப்போ பேண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஏன்னா டயப்பர் போட்டு ரெடி பண்ணுறதே பெரிய டாஸ்க்காக இருக்குது. நாங்கள் எல்லாம் ஃபாஸ்ட்டாக கிளம்பியிருந்தோம். பட் அவள் அழுது போடவே விட்றதில்ல. ஏன்னா அவங்களால படுக்க முடியாதுல்ல, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதனால் இந்த சேஞ்சஸும் பண்ணியாச்சு. கூடவே நமக்கு இந்த கோல்கேட்டில் 2 to 5 தான் இருந்தது. அதுவும் இது வித் ஃப்ளோரைட்னு போட்டிருந்தது. ஸோ நீங்கள்லாம் என்ன பேஸ்ட்டு பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஹெய்டனுக்கு வந்து சிக்கோ அப்படின்னு ஏதோ ஒரு ஆன்லைனில் தான் வாங்கினேன், அமேசானில் வாங்கினேன். பட் இந்த தடவை யாராவது வந்தாங்கன்னா அதுவே வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். கூடவே சேர்ந்து பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கணும்ல, அதுக்காக வெஜிடபிள் ப்ரக்கோலி வந்து பெருசாக இருந்தது. இவ்வளோ பெருசு எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் ஒரு சின்ன குட்டியாக உள்ளது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இல்லைன்னா அது சீக்கிரம் எல்லோ கலரில் வந்துடும். நீங்களே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ரேக்கில் வந்து எடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோவா யாரும் எடுக்க மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த சைட்லேயே மொத்தமாக எல்லோரும் எடுத்துகிட்டே இருக்கிறனால அதில் சிலதெல்லாம் நல்ல இது கிடைக்காது. ஸோ இந்த பக்கமாக வந்து அதே ரேட்டு தான், இந்த பக்கம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இதிலேருந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாட்டில் வாங்க வந்திருக்கோம். பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டில், அவங்களுக்கு சிப்பர் தானே குடிப்பாங்க. அதுவும் அது வந்து கொஞ்சம் ஸ்பாயிலாகவும் ஆயிடுச்சு. அந்த பைப்பெல்லாம் கடிச்சு இதாகிட்டு. ஸோ இந்த பாட்டில் வந்து பார்க்க அழகாக இருந்தது. குட்டியாக பேபிஸ்க்கு வர்ற மாதிரி இருந்ததா. ஸோ இது ஒன்று வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் வெளியே வந்து இதே மாதிரி பெருசாக கொண்டுட்டு போக முடியாது. ஸோ வெளியே போகிறதுக்காக வேறு ஒரு பாட்டிலுன்னு வாங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நல்ல பிளாஸ்டிக் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவளே இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இன்னும் வரும்போது ஸ்டீலில் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா காலில் போட்டுட்டு ஸ்டீல் நல்லா வெயிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பிளாஸ்டிக்கே போயிட்டோம். சின்னதாக கிடச்சிதுன்னா ஸ்டீலில் கூட வாங்கலாம் நமக்கு. ஆனால் ஸ்டீல் ஆப்ஷன் இல்லை, எல்லாமே பெருசாக இருக்குது. தெரியாமல் காலில் போட்டால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப வெயிட் ஆகிடும்ல, அதனால வாங்கலை. இந்த சைட் கேப்பில் ஹெய்டன் வேறு எனக்கு என்ன வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் கேட்டுட்ருக்கா. இப்போ லேட்டஸ்ட்டு அவனுக்கு சைக்கிளு. அவன் கேட்குறத விட அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. கியர் வச்ச சைக்கிள் நான்லாம் ஓட்டவே இல்லை. அப்போ நான் ஆசையாக பார்த்தேன். ஸோ ஹெய்டனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஆனால் இங்கே வாங்கிட்டா நம்ம திரும்ப இந்தியா போனால் இந்த சைக்கிள் என்ன பண்ணேன்னு சொல்லி நான் தான் யோசிச்சுட்டே இருக்கேன். பட் இந்த கியர் வச்ச சைக்கிளை 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பாவும் பையனும் தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்றைக்கோ ஒரு நாள் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து காமிக்க போகிறாங்க. அப்புறம் கூடவே சேர்ந்து ஸ்டேஷ்னரிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சும்மா பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். ஸ்டேஷ்னரிஸு, பேக்கு எல்லாமே புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கேன்னா இன்னும் 1 மந்தில் ஸ்கூல் ஓப்பன் ஆகும்ல, அதனால் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட ஃபேவரட்டான ஹேண்ட்பேக்கையும் பார்த்துன்னு வந்துட்டோம். ஹேண்ட்பேக்லாம் எதுவுமே வாங்கலை. பட் வாங்குகிறோம் இல்லை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் எல்லாம் பார்க்கணும். ஸோ மும்முரமாக பில்லிங் வேலை நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து அந்த கேப்லேயும் எதையாவது பார்த்துட்ருக்கோம். பாப்பா வந்து பில் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக எட்டி பார்ப்பாங்க. என்ன இங்கே உள்ளேருந்து எடுத்து வெளியே வைக்கிறாங்க, திரும்பவும் தூக்கி உள்ளே போடுறாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக பார்ப்பாங்க. இது ஒரு தேர்ஸ்டே ஈவினிங். ஸோ நம்ம வந்து ஒரே கடையிலே எல்லாமே ஷாப்பிங் பண்ணியாச்சு. இங்கே அங்கெல்லாம் போகல. தேர்ஸ்டே ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங்லாம் நிறைய கடைக்கு போக முடியாது. ஸோ வெறும் வெஜிடபிள் ஷாப்பிங் அந்த மாதிரி வேலை மட்டும்தான் பார்ப்போம். வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா இன்பிட்வீனில் தான் வருவோம். ஏன்னா பார்க்கிங் கிடைக்காது. அதுக்கப்புறமா ரொம்ப தூரம் இந்த வெயிட்டை வச்சுட்டு பிள்ளைங்களையும் வச்சுட்டு அலைய முடியாது. பாப்பாவே ஒரு ஆள் தூக்க வேண்டியது இருக்குது. அதனால நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து இம்பீரியல் அப்படின்னு மங்காஃபில் இருக்குது. இதோட பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல இருக்குது. இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு 2 டைம்ஸ் வாங்கியிருந்தோமா, டேஸ்ட் நல்லா இருந்தது. நாளைக்கு வந்து ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கே எல்லாம் வாங்கி வச்சிட்டோம்னா எப்படியும் ஃப்ரைடே காலையிலே கிளம்பி ரெடியாகி போகிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதனால் எல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்களும் பக்கத்தில் இந்த கடை இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருந்தது. கொஞ்சம் லைட்டாக ப்ரைஸியாக இருக்கும். பட் ஓகே, நிறைய நம்ம ஊரில்
கிடைக்கிற சில குட்டி குட்டி ஐட்டங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகி இந்த கடையில் போய் அப்பப்போ வாங்கிக்கிடுவோம். பப்ஸ் எல்லாமே காலி ஆகிட்டு நம்ம வந்து நைட்டு 9:30 10 வாங்குகிறோமோ, அதனால கேக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ எங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டோம். கூடவே சேர்ந்து காரமும் முறுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து டெய்லி ஷாப்பிங் போகிற மாதிரி காமிக்கிங்க, பட் என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு காமிக்க மாட்டேங்கிங்கன்னு கேட்குறாங்க. பட் எப்பவும் வாங்குகிற அதே வெஜிடபிள் தான், கூட குறைய ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது திங்ஸ் தேவைப்பட்டுனா வாங்குவேன். ஸோ இதே மாதிரி ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ட்ரையல் பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஹஸ்பண்ட் வாங்கியிருக்காங்க. இது 100 ஃபில்ஸு. மேலே அந்த பஜ்ஜி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பழப்பொரி இருக்குல்ல, அதோட மாவை மிக்ஸ் பண்ணி உள்ளே வந்து நம்மளோட சிறுபயிறு இது வச்சுருந்தாங்க, சுசியம் டைப்பில் இருந்தது. ஸோ இது வந்து 100 ஃபில்ஸு. முறுக்கெலாம் வந்து 500 ஃபில்ஸ் அந்த ரேஞ்சில் வந்தது. அல்வா கூட இருந்தது, நம்ம ஒரு அல்வா சொல்லியிருந்தேல அது கூட இருந்தது. அது கூடவே சேர்ந்து இந்த க்ரீன் பண்ணு தான் ஹைலைட்டு. இந்த க்ரீன் பண்ணு வந்து வள்ளியூரில் கிடைக்கிற அதே க்ரீன் பண்ணு, இதுதான் நம்மளோட ஃபேவரட்டாக. ஸோ இதை வந்து பார்த்தோன்னே இதுவும் வாங்கியாச்சு. இது ரெண்டும் சேர்ந்து 250 ஃபில்ஸ் இருந்தது. இந்த மாதிரி ரேட்டில் நமக்கு இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கும் லட்டு பிடிக்கும், அவங்க வந்து நார்த் இந்தியா ஸ்வீட் வாங்குவாங்க, நான் வந்து நம்ம ஒரு ஸ்வீட் வாங்குவேன். 2 பேரும் இப்படி தான் மாறி மாறி வாங்கிக்கிடுவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு பால் கேனு, கூடவே சேர்ந்து கொஞ்சம் வெஜிடபிள், அதுக்கப்புறம் பேசிக்காக இப்போ தேவைப்படுற வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி இருக்குது. இந்த கிழங்கு வந்து அவிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா காலிஃப்ளவர், நிறைய வெஜிடபிள் வாங்குறதில்ல, ஒரு 3-4 வெஜிடபிள். அதுக்கப்புறம் சும்மாவே சாப்பிட்ற குக்கும்பரு, கேரட்டு, ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மாதிரி சும்மா ராவாக சாப்பிட்றது தான் நிறைய இருக்கும். வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெஜிடபிள் தான் வாங்கியிருப்பேன். இது வந்து சீடு, பம்கின் சீடு. இதுவும் சீட்ஸ் வந்து நல்லதுன்னாங்கள்ல, அதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து ஃபிஷ்ஷு. இந்த வாரத்துக்கு ஃப்ரான்ஸ் வாங்கியிருக்கேன். ஹேடன் வந்து ஃப்ரான்ஸ் பிரியாணி பண்ணித்தாங்கம்மான்னு என்னை பார்த்து கேட்டிருக்கான். ஸோ அவனுக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸு. ஸோ நான் பண்ணும்போது உங்கள் கூட வேணால் ஷேர் பண்ணுறேன். கூடவே சேர்ந்துட்டு இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு 2. இப்போ நான் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் எதுவுமே க்ளீன் பண்ணி வைக்க மாட்டேன், நான் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஏன்னா டைம் வந்து ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கே சமைச்சிருவேன். அந்த மாதிரி தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நம்ம வாங்கியிருக்க வாட்டர் பாட்டில். இதில் கலர் ஆப்ஷன் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது வந்து வெளியே போகிறதுக்காக. கலர்ஸ் வந்து ரொம்ப இல்லை, பட் இது வந்து தேவைப்படுது. வேறு கடையில் வாங்கலாம் அப்படின்னா மறந்துடுதோம். அதனால் கலர்லாம் முக்கியம் இல்லைடா, ஏதாவது ஒரு பாட்டிலை வாங்குடா அப்படின்னு வாங்கிட்டேன். இந்த 2 பாட்டில் தான் பாப்பாக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல 2.5 லிட்டர்னு. ரொம்ப வெயிலாக இருக்குது, இந்த பிள்ளைங்க கூட பிஸியாக இருக்கிறதுல நான் தண்ணி குடிக்கணும்னு எனக்கே தெரியல. ஸோ நான் தண்ணி குடிக்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக இது எனக்கு நானே ஒரு செல்ஃப் கிஃப்ட் மாதிரி பண்ணிக்கிட்டேன். கூடவே இது கூட சியா சீட்ஸ், அதுக்கப்புறம் லெமனு, அதே மாதிரி கொஞ்சம் டீடாக்ஸ் வாட்டர் மாதிரி பண்ணி வச்சுட்டு குடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டுலாம் இந்த மரவள்ளி கிழங்கு வாங்கினாலே நல்ல கிழங்கே வாங்கிட மாட்டோம். பட் ChatGPT நல்லா டிஸ்கஸ் பண்ணி எப்படி கிழங்கு பார்த்து வாங்கணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போல்லாம் சூப்பரான கிழங்கு வாங்கிடுவோம். இதை வெட்டிட்டு அப்படியே ஃப்ரீசரில் போட்டுட்டேன். ஸோ தேவைப்படும் போது எடுத்து நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து இட்லி இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இன்றைக்கி ஒரு படமும் பார்த்துட்டு நாளைக்கு ஃப்ரைடே ரிலாக்ஸ்டாக எந்திரிக்க வேண்டியதான். ஏன்னா நாளைக்கு சமையல் வேலைலாம் இல்லை. நாளைக்கு வந்து கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ நம்ம வந்து யார் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்றா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.